வவுனியாவில் ஆசிரியையின் தலையை வெட்டி கொண்டு பொலிஸ் நிலையத்துக்கு சென்ற கணவன் தொடர்பான செய்திகள் கடந்த சில தினங்களாக பரவலாக பேசப்பட்டது. அந்த சம்பவம் இடம்பெற்றதற்கு பின்னர் அதே போன்ற ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கிறது. இதைவிட மனைவியை கணவன் கொலை செய்த சம்பவங்கள் தொடர்பாக அடுத்தடுத்து பல செய்திகள் வெளிவந்திருக்கின்றது. அதாவது வவுனியா சம்பவத்தை தவிர்த்து விட்டு பார்த்தால் அதே போன்று 3 சம்பவங்கள், அதாவது அதே போன்று என்பது மனைவியை கணவன் கொலை செய்த சம்பவங்கள், அடித்து கொலை செய்தது, வெட்டி கொலை செய்தது போன்ற சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றது. அதை தவிர வவுனியாவில் நடந்த சம்பவம் போலவே மனைவியின் தலையை வெட்டி கொண்டு பொலிஸ் சென்ற சம்பவம் தொடர்பாகவும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது. மொத்தமாக 5 சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது. வவுனியா சம்பவத்துடன் சேர்த்தால் 5 சம்பவங்கள் அண்மைய நாட்களில் இடம்பெற்றிருக்கின்றது. அது தொடர்பான செய்திகள் வெளிவந்திருக்கின்றது. இது தொடர்பாகத்தான் விரிவாக இந்த தொகுப்பிலே பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். பொதுவாகவே குடும்ப தகராறு காரணமாக பெண்ணை கணவன் கொலை செய்த சம்பவங்கள் தொடர்பாக அவ்வப்போது இலங்கையில் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கும். அதே போல இந்தியாவிலும் இவ்வாறான செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கும். அதிலே இந்தியாவிலே மனைவியின் தலையை வெட்டிய கணவன் என்கின்ற செய்தியை அடிக்கடி காணக்கூடிய வகையில் இருக்கும். அதற்கு பிறகாகத்தான் சில தினங்களுக்கு முன்பாக வவுனியாவிலே அப்படி ஒரு சம்பவம் இடம்பெற்றது. அது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அது தொடர்பாகவும் பல தகவல்கள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றது. விசாரணைகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் இதே போன்று இப்போது அடிக்கடி பல சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறது. இந்த வவுனியா சம்பவத்துக்கு பின்னராக பல சம்பவங்கள் இலங்கையிலே பதிவாகி இருக்கின்றது. மனைவியை கணவன் வெட்டுவது, தாக்குவது போன்ற சம்பவங்கள் தொடர்பாக எல்லாம் செய்திகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் ஒவ்வொரு செய்தியாக இதிலே பார்க்கலாம். அந்த வகையில் பார்த்தீர்கள் சொன்னால் புத்தளம் வெண்ணப்பு எனப்படுகின்ற பகுதியில் ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. கணவன் மனைவியை அடித்து கொலை செய்திருக்கின்றார். மனைவி, அதாவது பெண், சம்பவ இடத்திலே உயிரிழந்திருப்பதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. இந்த சம்பவம் அப்பகுதியிலே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. முதற்கட்ட தகவலின் அடிப்படையில் குறித்த பெண் தமிழ் பெண் என்கின்ற அடிப்படையில் தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. ஆனால் அது தொடர்பாக உறுதிப்படுத்தப்பட்ட எந்தவித தகவலும் வெளியாகவில்லை. இந்த நிலையில் 21 வயதுடைய ஒரு பிள்ளையின் தாயை இவ்வாறு கணவனால் கொலை செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த கொலை சம்பவத்தை செய்தவர் 29 வயதுடைய நபர் என்றும் செய்திகள் வெளிவந்திருக்கின்றது. இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. மற்றொரு செய்தியாக குளியாப்பட்டி வெல்பிடகம் எனப்படுகின்ற பகுதியிலே ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. கணவன் மனைவியை கொலை செய்திருப்பதாக செய்திகள் வெளிவந்திருக்கின்றது. அதாவது மண்வெட்டியால் வெட்டி மனைவியை கணவன் கொலை செய்திருக்கின்றார். இந்த சம்பவத்தில் 44 வயதுடைய பெண் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகின்றது. அதன் தொடர்ச்சியாக கணவரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த சம்பவமும் அப்பகுதியிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதாவது மண்வெட்டியால் இவ்வாறு கணவன் கொடூரமாக கொலை செய்திருக்கின்றார் மனைவியை. எதற்காக அவர் கொலை செய்தார், இதன் பின்னணி காரணம் என்ன என்பது தொடர்பாக எல்லாம் வெளிவரவில்லை. குடும்ப தகராறு தான் காரணம் என்று முதற்கட்ட தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. மற்றொரு சம்பவமாக ஹெட்டிபொல போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியிலே ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. அதாவது கணவன் கோடாரியால் மனைவியை வெட்டி கொலை செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் தொடர்பாகவும் பரபரப்பாக பேசப்பட்டது. இந்த சம்பவம் நேற்றைய தினம் 9ஆம் தேதி இடம்பெற்றதாக செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவத்தில் 40 வயதுடைய பெண் உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகின்றது. அதன் தொடர்ச்சியாக கணவனை போலீசார் கைது செய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மற்றொரு செய்தியாக வவுனியாவில் இடம்பெற்ற சம்பவம் போலவே இந்த சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. குறித்த சம்பவம் இலங்கையிலே பதிவாகவில்லை. இந்தியாவில் கர்நாடக மாநிலத்திலே இந்த சம்பவம் பதிவாகி இருப்பதாக கூறப்படுகிறது. கர்நாடக மாநிலம் பெங்களூர் நகரில் அநேகல் எனப்படுகின்ற பகுதியிலே இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு கைக்குழந்தையுடன் கணவன் மனைவி ஆகிய மூவருமே ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தான் கடந்த 3ஆம் தேதி கணவன் வேலை ஒன்றுக்காக வெளியிலே சென்றிருக்கின்றார். மறுநாள் தான் வருவேன் என்று கூறிவிட்டு சென்றிருக்கின்றார். அதாவது 4ஆம் தேதி தான் வீட்டுக்கு வருவேன் என்று கூறிவிட்டு சென்றிருக்கின்றார். ஆனால் வேலை நேரத்துடன் முடிந்து விட்டது. அதனால் 3ஆம் தேதி இரவே மீண்டும் அவர் வீடு திரும்பி இருக்கின்றார். அப்போது தனது மனைவி இன்னொரு நபருடன் இருப்பதை அவர் நேரடியாக பார்த்திருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக ஒரு முருகல் நிலை ஏற்பட்டிருக்கிறது. மனைவிக்கும் கணவனுக்கும் இடையிலே வாக்குவாதம் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த நிலையில் தான் வீட்டை விட்டு வெளியேறி செல்வதாக மனைவி கூறிவிட்டு வீட்டை விட்டு வெளியேறி சென்று விட்டார்.
அதுக்கு பின்னர் அடிக்கடி வந்து தகராறில் ஈடுபட்டிருக்கிறார். இவ்வாறான சூழ்நிலையில் தான் 2 தினங்களுக்கு முன்னர் மனைவி இப்படி மீண்டும் வந்து தகராறில் ஈடுபடுகின்றார் என்கின்ற கோபத்தில் கணவன் மனைவியை கொலை செய்திருப்பதாக கூறப்படுகின்றது. அதாவது அடித்து கொலை செய்து பின்னர் தலையை கூறிய ஆயுதத்தால் வெட்டி கொண்டு பொலிஸ் நிலையத்திலே சரணடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான செய்தியும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் கணவன் மனைவியை கொலை செய்த சம்பவங்கள் 4 சம்பவங்கள் கடந்த ஒரு வாரத்திற்குள் இலங்கையில் பதிவாகி இருக்கிறது. அதே போல ஒரு சம்பவம் இந்தியாவில் பதிவாகி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த இந்தியாவில் பதிவான சம்பவமும் வவுனியாவில் இடம்பெற்ற சம்பவமும் ஒரே மாதிரியான சம்பவங்களாக கிட்டத்தட்ட அந்த கொலை சம்பவம் என்பது ஒரே பாணியில் இருக்கின்றது என்கின்ற கருத்துக்களும் கூறப்பட்டு வருகின்றது. ஆகவே இவ்வாறு தொடர் வன்முறை சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. குடும்ப தகராறு தான் இதற்கு காரணம் என்று கூறப்படுகின்றது. எனவே இது தொடர்பாக அனைவருமே சிந்திக்க வேண்டிய அல்லது பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டிய, ஒருவருக்கொருவர் உண்மையாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இங்கே ஏற்படுகின்றது. அதுதான் பிரதானமான காரணமாக மாறுகின்றது. அதை தவிர சந்தேகமும், செய்யாத குற்றத்திற்காக மனைவியை சந்தேகப்பட்டு அடிப்பது, துன்புறுத்துவது, கொலை செய்வது, இது போன்ற சம்பவங்களும் இடம்பெறுவது உண்டு. ஆகையால் குடும்பங்கள் என்பது, திருமணம் என்பது இணைந்து நிம்மதியாக வாழ்வதுதான். அதற்குள் சந்தேகங்கள் அல்லது உண்மையிலே ஒருவருக்கொருவர் துரோகம் செய்வது போன்ற சம்பவங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை தாண்டி ஒரு பெண் இன்னொரு நபருடன் தொடர்பு என்று சொன்னால் கொந்தளிக்கின்ற இந்த சமூகம், ஆண் இன்னொரு பெண்ணுடன் தொடர்பு என்று சொன்னால் அந்த அளவாக கொந்தளிப்பதில்லை. எந்த ஆணையும் மனைவி வெட்டியதாக செய்தி இல்லை. ஆகவே 2 தரப்புமே உண்மையாக இருக்க வேண்டிய தேவை இங்கு இருக்கிறது. இங்கு ஆண் செய்தால் சரி, பெண் செய்தால் பிழை என்கின்ற ஒரு வரையறையையும் இந்த சமூகம் வகுத்திருக்கின்றது. ஆகவே இப்படியான செயற்பாடுகளை தவிர்க்க வேண்டும். திருமணம் என்கின்ற பொழுது பிள்ளைகள் இருப்பார்கள். ஆகையால் ஒரு குடும்பமாக இணைந்து உண்மையாக வாழ வேண்டிய ஒரு சமூக கட்டமைப்பு தான் இந்த திருமணம். எனவே அதை சரியான முறையிலே இருவரும் கையாள வேண்டும். அதாவது கணவன் மனைவி ஆகிய இருவரும் கையாள வேண்டும், உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும். அதை தாண்டி ஒருவர் துரோகம் செய்கின்றார் என்கின்ற போது அவர்கள் பிரிந்து செல்வது, சட்டப்படி விவாகரத்து எடுத்து விட்டு செல்வது என்பது ஒரு பொருத்தமான நடவடிக்கையாக இருக்கும். எமது கலாச்சாரத்திற்கு ஒரு பொருந்தாத விடயம். அதாவது தமிழர்களின் கலாச்சாரத்தின்படி ஒருத்தனுக்கு ஒருத்தி என்று வாழ்வதுதான் கலாச்சாரம். ஆனால் இன்று அவை அனைத்துமே மீறப்பட்டு விட்டது. ஆகையால் இவ்வாறான சம்பவங்கள் எல்லாம் இடம்பெறுகின்ற போது விவாகரத்து பெற்று தனியாக செல்வதுதான் சிறந்த வழி. இப்படியான தேவையில்லாத பிரச்சனைகளை அதனூடாக தவிர்த்துக் கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கும். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன். அனைவருக்கும் வணக்கம். ஒரு தமிழ் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ் வந்து முற்றுமுழுவதுமாக எப்படி தமிழ் இனம் படுகொலை செய்யப்பட்டதோ அதே போல தமிழ் எழுத்து வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது. அது எங்க அந்த தமிழ் எழுத்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது சொல்லி சொன்னால், நாம் எல்லோரும் தமிழர்கள். எங்களுடைய அடையாளம் தமிழ். நாங்கள் மன்னார் தமிழர்கள். எங்களுடைய இந்த அடையாளங்களை இவ்விதமாக அழிக்கின்ற செயற்பாடு வந்து அது எழுத்துருவிலோ அல்லது எங்களுடைய இன பரம்பல் அடிப்படையிலோ ஏதோ ஒரு வகையில வந்து இந்த தமிழ் அழிக்கப்படுவது என்பது தமிழை நேசிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் வந்து அது மனசுக்குள்ள ஒரு வேதனையை தரும். இப்ப நான் இந்த வங்காளயிலிருந்து வந்து தள்ளாடியில ஒரு காஃபி ஒன்று குடிப்போம் என்று சொல்லி நானும் என்னுடைய நண்பன் ஹென்ரியும் இதுல காஃபி குடிச்சு கொண்டிருந்த நேரம் ஒரு நண்பர் வந்தார். அந்த நண்பர் வந்து அண்ணா பாருங்கன்னா என்று சொல்லி இந்த போட்டோ என்கிட்ட காட்டினார். அப்ப நானும் போய் பார்த்தேன். பார்த்தா அதுக்குள்ள நாங்க அத்துமீறி நுழைந்தால் எங்களை கைது செய்யலாம் என்று சொன்னால், அது வந்து பறவைகள் சரணாலயத்துக்குரிய இடம், அதுக்குள்ள நுழைந்ததாக காரணம் காட்டி எங்களை கைது செய்யலாம். ஆகவே அந்த போட்டோ வந்து நண்பர் தந்து நான் பாருங்கன்னு இதை கொஞ்சம் வெளியே கொண்டு வாங்கன்னு சொல்லி சொன்னார். அப்ப அதையும் பார்த்துட்டு வந்து உறுதிப்படுத்தி போட்டு இப்ப அந்த போட்டோ உங்களுக்கு திரையில வருது பாருங்க. இதுல பாருங்க, வங்காளை சரணாலயம் என்று வரணும். இது எப்படி போட்டிருக்கிறது? வான்கலை சரணாலயம். முற்று முழுதான தமிழ் கொலை. வங்காளையும் கொலை செய்து, தமிழையும் கொலை செய்து, தமிழ் எழுத்தையும் கொலை செய்து, எங்களை உணர்வுகளும் மற்றும் ஒரு தடவை கொலை செய்யப்பட்டிருக்கிறது, படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது. இதை பாருங்க. வங்காளி சரணாலயத்துக்கு வான்கலை சரணாலயம் என்று சொல்லி பேர் போட்டு இப்படி இடுவது இது சரியா? இது சரியா? பாருங்க, அதுக்கு கீழையும் ஏதோ ஒரு பெரிய மயக்க நிலை இருக்குது. சர்வதேச ராசா ஈரநிலம் என்று இருக்குது. இது என்னப்பா இது? எந்த ராசா? உண்மையிலேயே வந்து இது சிரிக்கிறதுக்கு அப்பால மனதை நோகடிக்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, எங்களுடைய அடையாளங்கள் வீதமாகத்தான் அழிக்கப்படுது.